ஹாய் வணக்கம். வாங்க பேசுவோம். உதயநிதி ஸ்டாலின் கைதை பற்றி ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டே இருக்கிறீங்க. இது தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு போராட்டங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. போராட்டம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா, உங்கள் வீட்டில் அம்மா இருப்பாங்க, மகள்கள் இருப்பாங்க, தங்கைகள் இருப்பாங்க, குறிப்பாக பெண்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கள எல்லாமே பாலியல் ரீதியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தப்பாக பேசும்போது நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? இல்லை உங்களுக்கு நீங்கள் திமுகவில் இருக்கிறனால என் வீட்டு பெண்ணை என்ன சொன்னாலும் நான் சகிப்பேன், இல்லை என் அம்மாவை தப்பாக பேசினாலும் நான் சகிப்பேன், என் அக்காவை தப்பாக பேசினாலும் சகிப்பேன் அப்படின்னு சொல்லிட்ட உணர்வோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் பயணிக்கிறீங்களேன்னா நான் அதுக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் செய்கிற போராட்டத்திற்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா என்ன, எதிர்க்கட்சி அந்தஸ்துனா என்ன, அதை முதல்ல உங்கள் திராவிட முன்னேற்ற கழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஒரு ஆளுங்கட்சி இப்போ தாவேக்கா இருக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு பக்கபலமாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற வேண்டியது எதிர்க்கட்சியோட கடமை இல்லையா? இப்போ ஆளுங்கட்சி செய்ய ஒரு விஷயங்களை, ஒரு மக்கள் நலத்திட்டங்களை செய்யாமலோ இல்லை அதை தடை பண்ணி கொண்டிருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக சட்டசபையில் கேள்வி எழுப்பலாம். இல்லை என்றால் நீங்கள் ஆளுங்கட்சியை கூட இருந்து இந்த விஷயங்கள், மக்களுக்கான திட்டங்களை இப்படி செயல்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோரிக்கை வைக்கலாம். இல்லைன்னா அவர்களோட அவங்களோட தோள் கொடுத்து நீங்கள் செய்யலாம். அதுதான் ஒரு எதிர்க்கட்சியோட தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. இப்போ ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்குது, எதிர்க்கட்சியில் இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஆளுங்கட்சி எது வேணாலும் செஞ்சுட்டு போவாங்க. அப்போ அதில் கேள்வி கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ மக்களோட நலத்திட்டங்கள் மக்களுக்காக சென்றடையவே செய்யாது. எதிர்க்கட்சி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் அந்த இடத்துல செயல்படுத்த முடியும். நிறைவாக அந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். இது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அங்கு பயணிக்கிற எல்லா தொண்டர்களும், அதாவது பெரிய சீனியர் அரசியல்வாதிகள் முதல் இப்போ வர்ற ஜென்சி தலைமுறை வர ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க போல இருக்குது. பயிற்சி பட்டறை மாதிரி, அரசியல் பயிற்சி பட்டறை, நாகரிகமற்ற ஒரு அரசியலை உருவாக்கி கொடுக்கிறார்கள். பெண்களை இழிவுபடுத்துகிறது, பெண்களை தவறான முறையில் சித்தரிக்கிறது. இந்த ஒன்று மட்டுமே அரசியலை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா காலத்தில் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை அவ்வளவு தரைக்குறைவாக கருணாநிதியாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், மிகவும் கொச்சைப்படுத்தியும் அவர்களை மிக கேவலமான முறையில் பேசியிருப்பார்கள். அதே தான் இப்போ வாழையடி வாழையாக தாத்தா, அப்பா, மகன், பேரன் அந்த மாதிரி அந்த வழிமுறையில் கொண்டிருக்கிறது. தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் அனைத்து தமிழக மக்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் அனைவருக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சாக நான் கருதுகிறேன். ஒருவர் பேசும்போது அதை எப்படி பேச வேண்டும், எப்படி ஒரு பொது இடத்தில் பேச வேண்டும் என்று அதை கருத்தில் கொள்ள வேண்டும். திருமண இடங்களுக்கு போனால் திருமண இடத்திலே உள்ள காரியங்களை பற்றி பேசணும், மணமக்களை வாழ்த்தி பேச வேண்டும். அதை தவிர்த்து நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளை, அங்கு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நேற்று நடந்த ஒரு விவசாயிகள் போராட்டத்திலே கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் விவசாயிகளை பற்றி பேச வேண்டும், விவசாயிகளின் நிறைக்குறைகளை பற்றி பேச வேண்டும், விவசாயிகளுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பயிர் இழப்பிற்கு என்ன செய்ய வேண்டும், பயிர்கள் எப்படி நம்ம கொள்முதல் செய்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம விவசாயிகளை எந்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் என்று பேசியிருக்க வேண்டும். அதற்கு அவர்கள் நல்ல ஒத்துழைப்பையும் வழங்கியிருப்பார்கள். அந்த இடத்துல முதல்வரையும் அவர்களுடைய தோழர்களையும் பற்றி தவறாக சித்தரித்து
இரட்டை அர்த்தத்தில் பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதற்கு முட்டு கொடுக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற 200 ரூபா ஊபிஸுகள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாமலே வந்து இன்றைக்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க. அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள் போராடுங்கள், தப்பில்லை. விடுதலைக்காக போராட்ட, விடுதலைக்காக செக்கெழுத்த, விடுதலைக்காக உப்பு சத்தியாகிரகம் பண்ண அனைத்து நல்லுள்ளங்கள் இருக்கிறார்கள், போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் போராடுங்கள். ஒருவன் பாலியல் ரீதியாக தமிழக பெண்களை இழிவுபடுத்தியிருக்கிறான், தமிழக பெண்களுக்கு வந்து இழுக்கு நேரிடும் விதமாக பேசியிருக்கிறான். அதற்கு நீங்கள் முட்டு கொடுத்து இன்று முழுவதும் அனைத்து இடங்களிலும் நீங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். என்றைக்காவது உங்களுக்கான, உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் குடும்பத்தின் நலனை சார்ந்ததற்காகவும் போராடி இருக்கிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று நான் பாராட்டியிருப்பேன். அதை விட்டுவிட்டு ஒருவன் தப்பாக பேசியிருக்கிறான், அவனுக்கு ஆதரவு கொடுத்து அவன் பின்னாக போகும் தொண்டர்களை வந்து வேதனையோடு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஜென்சி இப்பொழுது வந்து என்ன பண்ண வேண்டும் என்று தெரியாமல் அவர்களுக்கு பயிற்சி பட்டறை கொடுத்து அவர்களுடைய போக்குகளும் திசை திருப்பி அனுப்பிவிட்டிருக்கிறார்கள். அதனால் தயவு கூர்ந்து ஒரு மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அந்த அந்தஸ்துங்கிறது வந்து ஒரு முதலமைச்சரின் அந்தஸ்துக்கு ஈடு இணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்து வையுங்கள், ஆக்கப்பூர்வமான அரசியலை கொண்டு வாருங்கள். அனைத்து திட்டங்களையும் ஒன்று சேர்த்து முதல்வராக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்து அதை தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி பாதைக்கு நீங்கள் கொண்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை பதிவு போடுகிறேன். எனவே பெண்களை மதிப்போம், இந்த நாட்டையும் நேசிப்போம். நன்றி, வணக்கம்.